வணக்கம் எனது அருமை உறவுகளை இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாட அனைத்து அடியேன் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா மாதவா கேசவா அப்படின்னு ஒவ்வொரு பெயராக நம்ம சொல்ல நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் ஒவ்வொன்றா விலகும். இப்போ நோய்கள்லேருந்து அனைத்தும் விலகும். நம்மளோட கடுமையான காலங்கள்லாம் போகணும் அப்படின்னா அவரோட நாமத்தை சொல்லணும் அப்படின்னு தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுது. பலகாரம் செஞ்சு ரொம்ப டயர்டானாலே நமக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போது இன்றைக்கி மகிமாவும் அவங்க அப்பாவை தான் பேச போகிறாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பாதுஷா பண்ணாங்க, குட்டி குட்டியாக சாஃப்டான நல்லா வாயில் போட்டோடனே கரையிற மாதிரி அந்த பாதுஷா. அதுக்கப்புறம் முறுக்கு, அதுக்கப்புறம் ஜிலேபி பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஜிலேபியில் அப்படியே சுகர் சிரப்பை போட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சு ஜிலேபி கடவுளுக்கு கொடுத்ததில். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா, பணியாரம், சர்க்கரை போட்ட பணியாரம், வெல்லம் போட்ட பணியாரம், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, பாயாசம், அரிசி பாயாசம், அதுக்கப்புறம் தட்டை, காரச்சவ், அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாங்க. மொத்தம் 19 வெரைட்டிஸில் சாமிக்கு வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். இது கூடவே பூரி, தோசை, குருமா, அதுக்கப்புறம் பூரியிலே பாலில் போட்ட பூரி, அதுக்கப்புறம் தேங்காய் ஸ்டஃப்டு பூரி, இந்த மாதிரி அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். ஸோ இதுதான் சக்கரை போட்ட பணியாரம். அதோட பேட்டர் பாருங்கள் எவ்வளோ அப்படியே முறுமுறுன்னு மேலே கொதிச்சுட்டு உடனே ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். செம்மையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அப்பா எனக்கு ஒரு டவுட்டுப்பா, ஏன் நம்ம கிருஷ்ணருக்கு எல்லாமே இனிப்பாகவே படைக்கிறோம், காரம் படைக்க மாட்டேங்கிறோம்? அவர் சிறு குழந்தைங்கிறதுனால இனிப்பு அதிகம் விரும்புவார், காரம் பிடிக்காது இல்லையா, அதனால் அவருக்கு நம்ம ஸ்வீட்டாக அதிகமாக கொடுக்குறோம். ஓஹோ. அதுக்கப்புறம் கீழே எங்கள் வீட்டு வாசலில் இருந்து நான் மேலே வரைக்கும் கை தடம் வச்சேன். கிருஷ்ணரோட கால் பதத்தில் வச்சு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு நைட்டு 12 மணிக்கு கூட நாங்கள் பூஜை பண்ணோம். ஏன்னா துவாரகா கிருஷ்ணரை இன்னும் நல்லா வழிபடுறாங்கள்ல, அந்த மாதிரி ஊரில் துவாரகா, குஜராத்தில் அங்கெல்லாம் நைட்டு 12 மணிக்கு தான் பூஜை பண்ணுறாங்க. ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த நேரம் நைட்டு 12 மணி. அதனால் நாங்கள் நைட்டும் 12 மணிக்கு ஒரு பூஜை பண்ணோம். ஒரு சாயந்தரம் ஒரு 6, 7, 8 மணி போல் அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணோம். ரெண்டுமே செம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அப்பா, இப்போ நம்ம பண்ண பலகாரத்துலேயே உங்களுக்கு எது நிறையா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த பலகாரம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காத பலகாரம் என்னன்னு சொல்லுங்கள். திருப்தியானது முறுக்கு, அப்புறம் காரச்சவும் தட்டையும் சரியாக பக்குவமாக அமையல. ஓஹோ. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது அரிசி பாயசம். பிடிக்காதுன்னு எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு அந்த தட்டையும் காரச்சவும் லைட்டாக இன்னும் அந்த ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இல்லை, கடையில் இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், வெல்லம் போட்ட பணியாரம், சர்க்கரை போட்ட பணியாரம், இப்போ நம்ம பால் பூரி செமையாக இருந்துச்சு. பால் பூரி அதில் அப்படியே அந்த வாயில் டேஸ்ட் வச்சு பார்த்திங்கன்னா அல்வாவுக்கு செமையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ சாமிகிட்ட போய் அலங்காரம்லாம் பண்ணலாம். இது கூட உளுந்த வடையும் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டில். அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். உளுந்த வடையும் பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணனுக்கு சாப்பாடு பிடிக்கும், அவருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். சரி, சாப்பாடெல்லாம் பார்த்தாச்சு. என்ன கிருஷ்ணர் ஏன் பிறந்தார், எதுக்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டால் எல்லாம் தர்மம், எல்லாமே உண்டு. தர்மத்தை காப்பாற்றுறது தான் அவங்களோட. ராமர் இதை இப்படி தான் வாழணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. கிருஷ்ணர் யாரெல்லாம் இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மகாபாரத யுத்தம் கிருஷ்ணர் சொல்லுவார், சரியா? ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, பகவத்கீதை. யாரெல்லாம் மனம் தளர்ந்து அதாவது அப்துல் கலாம் ஐயா அவ்வளோகா சொல்லுவார், எனக்கு எப்பெல்லாம் மனசு சங்கடப்படுதோ அப்போல்லாம் இந்த பகவத்கீதையில் சில பேர் வைப்பாங்க, ஒரு பக்கம் எடுப்பாங்க, அது கரெக்டாக நமக்கு பொருந்தும் அப்படிம்பாங்க. அதை மாதிரி நான் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கிருஷ்ணர் அனைத்தும் நானே அப்படிங்கிற அவதாரத்துக்கு ஏற்ப அஷ்டமி திதியில் பிறந்தார். குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா சுற்றி சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இவர் அவதரிக்கிற போது தாய் தகப்பனு மட்டும், அதுவும் ஒரு சிறைச்சாலையில். அப்படி அவதரித்த அவர் தோழனுக்கு மிகச்சிறந்த தோழன், எளியவனுக்கு மிகச்சிறந்த எளியவன். மோர் விற்கிறவங்களுக்கும் நாவல் பழம் விற்கிறவங்களுக்கும் மோட்சம் கிடைக்குது அப்படின்னா
நம்மளை மாதிரி சராசரி மனிதர்களுக்கு பகவத் நாமங்கள் ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா, மதுசூதனா, ஜெகநாதா, அப்படி ஒவ்வொரு பேரும் இருக்கு இல்லையா? விஷ்ணு சஹஸ்ரநாமம்ல 1000 நாமங்கள். அந்த பேரை நம்ம சொல்ல சொல்ல நம்மளோட பாவங்கள் தொலைது. அனைத்தும் நீயே அப்படின்னு அவனோட சரணடைஞ்சா கண்டிப்பாக நமக்கும் மோட்சம் கிடைக்கும். மறுபடி ஒரு தடவை இந்த பூமியில் பிறந்து இந்த பூமியில் படுற பாடு பெரிய பாடாக இருக்குது. எனக்கு அப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் இன்னொரு முறை இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது அப்படிங்கிறத தினம் நான் கடவுள்கிட்ட சொல்கிறது. இன்னொரு பிறவி இல்லாமல் நம்மை ஆட்கொண்டு நமக்கு மோட்சத்தை கொடுத்து, சொர்க்கம் போனால் திரும்பி வரணும், மோட்சம் போனால் நம்ம திரும்பி வர வேண்டிய வேலை கிடையாது. இங்கே உள்ள அனைத்து சந்தோஷங்களையும் அங்கேயும் அனுபவிக்கலாம். எப்படின்னா பகவான் இருக்கார், அவருக்கான தொண்டுங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்காக அங்கே சோறு கிடைக்குமா, பிக்னிக் போகலாமா அப்படிலாம் கேட்க முடியாது. அங்கே பகவத் நாமத்தோடு நம்ம சந்தோஷமாக வாழலாம். எனக்கு அது போதும்னு நினைக்கிறேன். யாராவது மோட்சம் வேணும் அப்படின்னா டெய்லி ஸ்ரீராமா, கோவிந்தா, கேசவா, மாதவா அப்படி சொல்லுங்கள். நாங்கள் நைட்டு 12 மணிக்கு தானே, அவர் நடுநிசையில் தானே பிறப்பார் கிருஷ்ணர். அதனால் 12 மணிக்கும் அவருக்கு அவல், தேங்காய், சீனி போட்டு அதை வச்சு பூஜை பண்ணியாச்சு. ஒரு நாவல் பழம் விற்கிறவங்களுக்கும் ஒரு மோர் விற்கிறவங்களுக்கும் மோட்சம் கிடைக்குது அப்படின்னா நம்மளும் மோட்சத்தை அடையலாம். பகவத் நாமமே அதுக்கு மிகச்சிறந்த வழி. மனசில் இருக்க அத்தனை தீய எண்ணங்கள் கெட்டதெல்லாம் அழிச்சிட்டு தர்ம வழியில் நடக்க முயற்சி பண்ணிவிட்டு எல்லாம் அவனே அப்படின்னு சரணடைஞ்சு முயற்சி பண்ணுங்கள். மோட்சம் கிட்டும். மற்றொரு வீடியோ சந்திக்கலாம்.